என்னப்பா இதெல்லாம் என்ன விசேஷம்? அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல, அவனுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு பூஜை. அப்படியா? எங்கேயோ ஒரு தீவில இருந்து பாஷை தெரியாத ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. அதான் விதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலாகாலத்துல மழை விழுகுது. மழை மட்டுமா விழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு. எங்க அந்த பயணம்? எங்க வா? என் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் இவனை விடமாட்டேன். தோலை உரிச்சு உன்னை வெள்ளையாக்காம நான் விடமாட்டேன்டா. வலிக்குதப்பா, அடிச்சா வலிக்காதா? அடிச்சா வலிக்காதா? இனிமே தாங்காது. நான் தமிழன் தான், தமிழன் தான். கியா மியா பியா, பியா மியா கியா. ரொம்ப பேருக்கு சாட்டை எடுத்தா தாண்டா தமிழ் ஒழுங்கா வெளியே வருது. பாவமா இருக்கு, புட்டப்பா. விடுங்கய்யா, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன, நடுக்கடல்ல பூந்து என் வலையை கிழிச்சான், ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த என் குடும்பத்தை கிழிச்சிட்டான். இவனுக்கு முடிவு இங்க இல்ல. வாடா. நான் நிச்சயம் பண்ண பொண்ணு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அந்த பையன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். ஐயா என்ன நொய்யா? இந்த ஊர்ல எப்படி நான் தலை கட்ட முடியும்? விட மாட்டேன், விடவே மாட்டேன். நடந்தது நடந்து போச்சு. மனசறிஞ்சு நான் உங்களுக்கு எந்த துரோகம் பண்ணலங்க. ஏதோ கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப மீனா ஏன் தங்கச்சி இல்லைங்க, முத்துவோட பொண்டாட்டி. அவளை மறந்துருங்க. வீணா எந்த விவகாரமும் வேணாம். அது உங்க தகுதிக்கு நல்லது இல்லைங்க. வீராசாமி, நான் ஏதோ கோவத்துல திட்டி விட்டேன். நீ ஆடி போயிருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீ வீட்டுக்கு போ, சிக்கல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். நிறுத்து, நிறுத்துறா, நிறுத்துறா. அவசரத்துக்கு இறங்க முடியல பாரு. ஏண்டி பரிசம் போடுறது எனக்கு, பாய் விரிக்கிறது முத்து போயிலுக்கா? என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கேன்? முத்து வீண் தகராறுக்கு வராத. ட்ரெயின்ல கூட ஒரு ஆள் பேர்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டா இன்னொரு ஆள் ஏற முடியாது. ட்ரெயின்லயே அப்படின்னா இது வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தெரியுமா? நீ உதவாங்காம போக மாட்டேல்ல? ஒத்தாள் உனக்கு எப்படி இருந்ததுன்னா எவ்வளவு பேரோட வந்திருக்கேன் பாத்தியா? நவரே நெஞ்சில கை பொட்டப்பைய. ஏண்டா முதலாளி அடிபடுறான், தொழிலாளி பாத்துட்டு இருக்கீங்களே, வாங்கடா. அந்த ஆளை எங்க எடுத்துட்டு போறீங்க? யாரு எதுவும் கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. இவனை எங்க புடிச்சனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். வாடா எச்ச. ஏண்டா திட்டம் போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள பூந்து எனக்கு இருக்கிறத தட்டிட்டு போறான்னு பாத்தியா? இப்ப நீயா குதிக்கிறியா, நானா தள்ளி விட்டுமா? மச்சான் என்ன மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசை நான் அவர்கிட்ட பறிமுடி. யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா? வேற சொல்லு. அது இல்ல மச்சான்,
ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு ஏய், அயோத்தி. பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற ஆ, மேல சொல்றீ அதனால அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். நானும் அவரோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன் மச்சான். பண்ணிக்க. ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன். அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். மச்சான், சாவறதுக்கு முன்னால கடைசியா உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கிடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு இது ஒண்ணுதான் மிச்சம். வணங்கிக்க. ஆ. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம்புறவாட கண்டேன் அன்பாலே. முல்லை மலர் மேலே தரலாலே லாலே தரலாலே லாலே. ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வரமாட்டேனா? ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீஞ்சி வரமாட்டானா? என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு, ஒண்ணு மீன், இன்னொன்னு நானு. ஏயா இது உன் முறை பொண்ணு தானே? நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா? இவ கழுத்துலயா நான் தாலி கட்டணும்? இவ எச்சியிலே எச்சி ஒரு கேடு கட்ட எச்சி. சுறா கடிச்ச எறா, நண்டு கடிச்ச கெண்டை, நாய் கடிச்ச எலும்பு, பேய் பிடிச்ச நாய். இவளை இவனே கட்டிக்கிட்டோம். எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க. நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். ஏய், கரைக்கு வரவே வராத, தண்ணிக்குள்ள போ. போடா போ. தேவரண்ணே. வேண்டாம்ப்பா. வாங்க தம்பி முத்து, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. நீ இதுவரைக்கும் குடிச்சு நான் பார்த்தது இல்ல. இன்னைக்கு வந்து ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டவன எனக்கு பக்குன்னு ஆயிருச்சுப்பா. முத்து, நான் வியாபாரி தான், இருந்தாலும் நல்ல புள்ள. நீ கெட்டு போயிடக்கூடாது எவ்வளவோ தடுத்தேன். 5 கிளாஸ் குடிச்சிட்டு இன்னும் அதிகமா கேக்குறியப்பா. வேண்டாம் முத்து, எனக்கு பயமா இருக்கப்பா. பேசாம வீட்டுக்கு போயிருப்பா. வீட்டுக்கு போயிரு. வேண்டாம் தேவரண்ணே, யார் மேலையும் பாசம் வைக்காதீங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன மாதிரியே குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேண்டாம் தம்பி, நீங்க குடிக்க கூடாது தம்பி. அது எப்படியா முடியும்? உசுருக்கு உசுரா பழகின சிநேகக்காரன் துரோகம் பண்ணிட்டான். போதாததுக்கு அவன் தங்கச்சி மீனா தானே தாலியை கட்டிட்டு வந்து இவன் தான் கட்டினான்னு சாதிச்சு விட்டான். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பாவம் அப்பாவி புள்ள, நல்ல பையன் அவன். அவனால தாங்க முடியல, குடிக்கிறான். குடிக்கட்டும், அவனை ஏன் தடுக்கிற? தடுக்காத, கவலை தீர குடிக்கட்டும். ஏன் கண்டுபிடி வளர்ற? யாரையா வளர்றது? அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டதை என் 2 கண்ணால பார்த்தேன்.
சீண்டுற நோண்டாம நோண்டுற நோயானேன் ரொம்ப நாளா இனிக்கும் சுட்ட முட்டாசுதான் இடிச்சா இடி பட்டாசுதான் அடி மயிலே சீண்டாம சீண்டுற நோண்டாம நோண்டுற நோயானேன் ரொம்ப நாளா பாடணும் மெட்டு புது பாட்டையும் கட்டு படிப்பே ஒரு மாலையிட்டு பாட்டு கேட்டு கூடும்போது வாரம் மேலும் சேருது அடிகுண்டு கங்குற கண்டாலே ரெங்குற கும்மாளம்